தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 62,480 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதற்கு எதிரான வழக்கு மாலையில் கடைசி வழக்காக விசாரிக்கப்படும். அவசர வழக்காக விசாரிக்க சுந்தர வடிவேலு முறையிட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிப்பு. மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சிக்கந்தர் தர்காவிற்கு இன்று செல்ல தடை விதித்த போலீசார். இந்து முன்னணி போராட்டம் அறிவிப்பை அடுத்து திருப்பரங்குன்றத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. திருப்பரங்குன்றம் முதல் கோயில் நுழைவு வாயில் வரை பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் வாகனங்கள். திருப்பரங்குன்றத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இந்து முன்னணி நிர்வாகிகள் வீட்டு சிறையில் அடைப்பு. வஜ்ரா வாகனங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சோதனை என போலீசார் தீவிர கண்காணிப்பு. ராமநாதபுரம் பாஜக நிர்வாகிகள் வீட்டு காவலில் சிறை வைப்பு. திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் போலீசார் நடவடிக்கை. இந்து முன்னணியின் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே இந்து இயக்கங்களின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேரும் புறப்பட்ட பொழுது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்களை காவல் நிலையத்திலும் வீட்டு சிறையிலும் வைத்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தாம்பரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக பனிப்பொழிவு. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் 25க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிப்பு. தரையிறங்க முடியாமல் திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். சென்னையில் இருந்து விமானங்கள் புறப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் யுஜிசியையும் எதிர்மனுதாரராக சேர்த்து தமிழ்நாடு அரசு திருத்த மனு. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் திருத்த மனு தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை இடைத்தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 53 பள்ளிகளுக்கு இன்று முதல் விடுமுறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பு. டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் தொடர் பட்டம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. சிறந்த பயிற்சியின் பலனாகவே வெற்றி கைகூடியதாக பெருமிதம். சென்னையில் அதிமுக சார்பில் கள ஆய்வு. மற்ற மாவட்டங்களை தொடர்ந்து சென்னையில் மேற்கொள்ளப்படும் ஆய்வு குறித்த அறிக்கை தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். கடலூர் விருத்தாச்சலத்தில் விசிகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வேங்கை வயல் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி விசிகாவினர் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற நிலையில் கைது. குலசேகரப்பட்டினத்தில் இருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட்டுகள் ஏவப்படும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் நாராயணன் பேட்டி. லேண்டு தந்திருக்காங்க. இப்போ ஆசிரியர்லாம் அதில் இன்வால்வ் ஆகி எல்லாம் அவங்க தந்தாச்சு. நாங்கள் அங்கே
இந்த ஏவுதளம் இது பண்ணதுக்குள்ள வேலைகளை தீவிரமாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அங்கிருந்து வெற்றிகரமாக ராக்கெட்டுகள் அனுப்பப்படும். சென்னையில் மாநகர அரசு பேருந்தை ஆபத்தான முறையில் இயக்கப்படி ரீல்ஸ் பதிவிட்ட விவகாரம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணி நீக்கம் செய்து போக்குவரத்து கழகம் உத்தரவு. ஜெர்மன் நாட்டில் இருந்து 274 பயணிகளுடன் சென்னை வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சோதனையில் வெடிகுண்டல் மிரட்டல் போலி என தெரிய வந்ததால் பயணிகள் நிம்மதி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சொத்துக்கு ஆசைப்பட்டு உயிருடன் இருக்கும் கணவனுக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கிய மனைவி. விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளரின் ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்த அதிர்ச்சிகர உண்மை. கும்பமேளா கூட்ட நெரிசல் குறித்த பொதுநல மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உத்தரப்பிரதேச அரசு சார்பில் நீதி விசாரணை நடைபெறுவதால் உயர்நீதிமன்றத்தில் முறையிட மனுதாரருக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. இன்று மாலை மக்களவையிலும் நாளை மாநிலங்களவையிலும் உரையாற்ற உள்ளதாக தகவல். கடந்த ஆண்டு 728 விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் 13 பேர் கைது. அதிக அளவாக இண்டிகோ நிறுவனத்திற்கு 216 மிரட்டல்கள் வந்ததாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். பெல்ஜியம் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பார்டிவியாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இரு நாடுகளின் இடையிலான நல்லுறவு வரும் காலங்களில் மேம்படும் என நம்பிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் களை கட்டிய ரத சப்தமி உற்சவம். சூரிய ஜெயந்தியையொட்டி நடைபெறும் விழாவில் ஏழுமலையானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வசந்த பஞ்சமியையொட்டி திரிவேணி சங்கமத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் மட்டும் 2.5 கோடி பேர் புனித நீராடியதாக அறிவிப்பு.